பாமக தலைவர் அன்புமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அதிமுக போட்ட பிச்சை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் இருக்கிறார். அப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு. நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடாரு. அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது. நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சாரு. சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்கிறேங்க. மறைக்க முடியுமா? தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம். 2020 டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம். ஆனா அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் காலத்தை நீடித்துக் கொடுக்காத காரணத்தினால காலாவதி ஆயிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்திருந்தால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும். இப்போ பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. அங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க. அப்ப உங்க கொள்கை என்னாச்சு? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க. இப்படித்தான் நிலைமை. நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்ட அரசு அதிமுக அரசாங்கம். கூட்டணி தர்மம் என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு தான் பொருந்தும், வேற எந்த கட்சிக்கு பொருந்தாது. அது மட்டுமல்ல, திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கிறாரு. கூட்டணியில் இருக்கிற கட்சி என்ன கட்சி? அது வாரிசு அரசியல் தானே. உங்க கட்சி, உங்க கூட்டணியில வாரிசு அரசியல் இடம்பெற்றது. அவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடுதான். அதிலிருந்து எப்பொழுதும் மாற மாட்டோம். அது எங்களோட கூட்டணி வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி நாங்கள் நடந்து கொள்வோம். ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எங்களோடு கூட்டணி அமைத்து அவருடைய சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்களை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு விடுவு காலம் பிறக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.